ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து சீரக சம்பா பட்டாணி தொன்னை பிரியாணி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து கொத்தமல்லி, புதினா, ஒரு பச்சை மிளகா இது எல்லாமே நல்லா சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இது ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து குக்கரில் வந்து கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் வந்து 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் நெய் சேர்த்துக்கோங்க. இது நல்லா சூடான உடனே பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை, சோம்பு இதெல்லாமே சேர்த்து நல்லா பொரிஞ்சு வந்த உடனே நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கேன். அது ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வந்து அந்த எண்ணெயிலே வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து 2 வெங்காயம் நான் வந்து நீளவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையுமே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் ஒரு 2 மினிட்ஸ் வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நல்லா வதங்கின உடனே நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கின உடனே சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். தக்காளி வந்து நான் 2 தக்காளி நீளவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையுமே சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு தக்காளி நான் வந்து அரைச்சி சேர்த்துருக்கேன். அதையுமே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா எல்லாத்தையும் வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம், தக்காளி எல்லாமே நல்லா வதங்கணும். நல்லா இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பச்சை கலர் பேஸ்ட்டை அதில் ஊற்றிக்கோங்க. இப்போ நான் வந்து தேவையான அளவு தயிர் சேர்த்துருக்கேன். லெமன் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையுமே நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. நல்லா கலரிக்கோங்க. எல்லாத்துலேயுமே நல்லா பச்சை வாசனை போகணும். இப்போ வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. ரெட் சில்லி பவுடர் வந்து நான் 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். கரம் மசாலா வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு எல்லாமே நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. நல்லா கலரிக்கோங்க. நல்ல ஒரு ஸ்மெல் வரும். இப்போது நான் வந்து 2 அழாக்கு அளவுக்கு வந்து சீரக சம்பா அரிசி ஊற வச்சுருக்கேன் ஒரு 20 நிமிஷம். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு நல்லா கலரிக்கோங்க. உப்பு வந்து உங்களுக்கு தேவைக்கேற்ப போட்டுக்கோங்க. பட்டாணி நான் வந்து உரித்து வச்சுருக்கேன். அதையுமே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையுமே நல்லா கலரி விட்டுக்கலாம். நல்லா கலரிக்கோங்க. இது ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே லோ ஃப்ளேம்லேயே வச்சுருந்திங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா குக் ஆகிடும். நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வந்து ஊற வச்சுருக்க அரிசி அதில் சேர்த்துக்கலாம். சீரக சம்பா அரிசி சேர்த்திங்கன்னா நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். அதனால தான் நான் அதை சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு எல்லாத்தையுமே நல்லா கலரி விட்டுக்கோங்க. தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடியே வந்து அரிசி போட்டு நல்லா கலரிக்கோங்க. இப்போ வந்து நான் தண்ணி சேர்த்துக்க போகிறேன். 2.5 டம்ளர் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அப்போ தான் கொஞ்சம் வெரையாக வரும். தண்ணி வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க. எக்ஸ்ட்ரா வச்சிட்டிங்கன்னா அரிசி வந்து குழஞ்சிடும். நம்மளுக்கு வெரையாக வராது. நல்லா கலரி விட்டுக்கோங்க. நல்லா கலந்தாச்சு. இப்போ வந்து மேலே கொத்தமல்லி இலை தூவிக்கோங்க. தூவிட்டு மூடி வச்சுக்கோங்க. மூடி வச்சுட்டு நான் 2 விசில் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நான் 2 விசில் போட்டு ஆஃப் பண்ணியிருக்கேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சு, ஏன்னா ஃபாஸ்ட்டாக வச்சிங்கன்னா அடி பிடிச்சிடும். நான் மீடியம் ஃப்ளேமில் வச்சுமே எனக்கு லைட்டாக கீழே வந்து அடி பிடிச்சிருச்சு. இப்போ பாருங்கள், நல்லா எல்லாமே வெந்துடுச்சு. லைட்டாக அடி பிடிச்சிருச்சு எனக்கு கீழே. சீரக சம்பா தொன்னை பிரியாணி ரெடி. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் கைஸ். மறக்காமல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாய் கைஸ். எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய். கீழே